வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் யூடியூப்ல சரியா வரலனா எல்லா அப்டேட்டும் அதில் வந்துடும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டின் இங்க கூட பேசிட்டு இருந்தா இல்லையா, அதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் டின் கிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் எக்ஸ் யாரோ சொல்லிதான் இங்க வந்திருக்கான், அவன் மேல சஸ்பீஷியஸா இருக்கு, அவன் என்னமோ பண்ண போறான்னு டவுட்டா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி எக்ஸும் இங்கக்கு கால் பண்றான். ஆனா என்ன பேசினான்னு காட்டல. அது மட்டும் இல்லாம உன்னோட ஆன்ட்டியும் கசனும் ஈஸியா இங்க வந்துட்டாங்களே, அவங்க ரெண்டு பேரும் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்றாங்களா இருக்கும்னு சொல்ல, இதுவும் அவங்க நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. ஏன்னா இந்த டைம் ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துருவானா. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு நம்ம மேல எந்த டவுட்டும் வரல. நல்ல வேலை மறுபடியும் இந்த வீட்டுக்கு நம்மளால வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஹீரோ அப்பாக்கு ஹீரோயின் தான் இப்ப ஃபேவரட். கண்டிப்பா ஹீரோயின் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவ கூடவே இருந்து அவளை குழப்பி விட்டு அவளோட காசெல்லாம் எவ்வளவு உறிஞ்சு எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கணும்னு கேவலமான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. அவங்க லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கட் பண்ணா ரகசியமா அவ இருட்டுல யாரையோ பார்க்க போறா. அதே சமயம் பள்ளி கத்த கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனியா போனவ இருட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ கிஸ் பண்றா. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவளோட பேக் ஸ்டோரி. இவளுக்கு எப்பவுமே மத்தவங்க அட்டென்ஷன் இவ மேல இருந்துட்டே இருக்கணும். அதனாலேயே ஆக்டிங், சிங்கிங், அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணிருக்கா. ஆனா எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் கிளப்ல இவ பாட்டுக்கு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடியே எக்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்லாவே ஒத்து போயிருக்கு. இது ஹீரோயின் தங்கச்சினும் அவனுக்கு தெரியும். ஆரம்பத்துல என்னமோ ஹீரோயினை கவுக்கிறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணாங்க. நம்மளுக்கு இத்தனை பிரச்சனை நடக்கிறதுக்கு அவ தான் காரணம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு அவ சந்தோஷமா இருக்கா. அவ கூடவே இருக்கிற மாதிரி இருந்து அவளையே கவுத்து விட்டணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இது 2வது மாசம். இவங்க பேசிக்கும் போது தான் தெரியுது உங்களோட பிளான் ஆன்ட்டிக்கும் தெரியும். சீக்கிரமே நாமளும் ரிச் ஆயிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயின் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றா. ஆனா அவ சொல்றதுக்கு முன்னாடியே என்ன விஷயம் ஹீரோனுக்கு தெரியுது. ஏன்னா அந்த இடத்துக்கு வேலைக்கார பையன் வந்து பேபி ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் அந்த விஷயமே. இங்க வேலை பார்த்துட்டு இருக்கனால ஒரு நாள் போரா இருக்குன்னு இருந்திருப்பா. ஃபன் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணலான்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போய் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு கிளம்பி வரும்போது ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா கரெக்டா ப்ரப்போஸ் பண்ண, என் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பா. அவனும் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. இவ்வளோ ஓகே சொல்லியிருப்பா. அப்படிதான் இவங்க லவ்வர்ஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எப்பவாது யாராவது கூட இருக்கும்போது நீயா இருந்திருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வழக்கம் போல ஹீரோவை தான் நினைக்கிறாங்க. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன், நீ எப்பவும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஓகே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. ஹீரோனும் அதை ஏன் நினைச்சிட்டு வர. ஹீரோவா இங்க வராரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. கரடி மாதிரி ஆன்ட்டி பொண்ணு எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, உங்க அம்மா வந்து மேல் நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன்னு ரெண்டு பேரும் ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ள தான் போறாங்க. அவளுக்கு கண்டிப்பா அவன் மேல பொறாம தான். இன்டர்வியூ எடுக்கும் போது உன் கூட தான் அவ கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, எனக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கு. சின்ன வயசுல நான் அவளா இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவளுக்கு நல்லா மேக்கப் பண்ண தெரியும், நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு, அவளுக்கு எதுவும் பிடிக்காதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பாரு, சின்ன வயசுல நானா இல்லாம வேற யாரா வேணாலும் இருக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது ஒன்னும் டார்க் இல்லையே. சொல்ல போனா சின்ன வயசுல நான் டின்னா இருந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அவங்க அப்பா அம்மா அவங்கிட்ட ரொம்ப கைண்டா இருப்பாங்க. சரி அதெல்லாம் விடு. இப்பவும் உனக்கு வேற யாராவது இருக்கணும்னு தோணுதான்னு கேட்க, ஹீரோயின் என்ன பதில் சொன்னாங்கன்னு காட்டல. கட் பண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேக் எடுத்து இப்பதான் ஆபீஸ்க்கு வராங்க. வந்ததும் ரொம்ப அழகான ரெண்டு மூஞ்சில முழிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, ஆன்ட்டியும் ஆன்ட்டி பொண்ணும் தான். சித்தி அசிஸ்டன்ட், ஆன்ட்டி பொண்ணுன்னு உட்காந்துட்டு இருக்க. கொஞ்சம் தூரத்திலேயே ஓமோ பெங்கோ உட்காந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோ இவங்களை இங்க வேலை கூப்பிட்டு வந்த விஷயம் எல்லாமே தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்பா ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அதெல்லாம் சொல்ல, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டா சரின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு, முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீங்க வேலைக்கு எடுத்தீங்க இல்லையா, அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அப்பாவும் நீங்க எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. யாரும் இல்லாதப்ப இங்க கால் பண்ணி வேலை முடிச்சுன்னு உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல, அதே மாதிரி முடிச்சுன்னு இங்க பார்க்க போறான். சொல்ல போனா இங்குக்கும் இவன் இங்க வேலைக்கு வந்திருக்கிறது அந்த ஜெம்ஸ்டோனை தேடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இங்க சேர்ந்திருக்கேன், அந்த ஜெம்ஸ்டோனை கண்டுபிடிக்க போறேன். நீ தான் அது வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தியே, உனக்கு அந்த ஜெம்ஸ்டோன் மட்டும் இல்லாம வேற கற்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா எனக்கு கொஞ்சம் காசு வேணும், ரொம்ப அதிகமால இல்ல, 3 மில்லியன். இவன் தான் இங்க கூட இந்த டீல போடுறான். நம்ம பசங்க வழக்கம் போல வெளியில கார்ல நின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இங்க வீட்டுக்கு இவன் எதுக்கு போறான், என்னமோ தப்பா இருக்கு. சரி டின் கிட்ட கேட்டா தெரியும். டின் கிட்ட ஹீரோ போய் கேட்டா அவனுக்கு தான் இங்க பிடிக்குமே, அவன் எப்படி விட்டு கொடுப்பான். இங்குக்கும் இதுக்கும் கண்டிப்பா எந்த சம்மந்தமும் இருக்காது, நீ தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, இதுக்கும் எங்குக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், உன்னால முடிஞ்சா கொஞ்சம் நைஸா அவகிட்ட கேட்டு பாக்குறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. டின்னும் மனசே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். கட் பண்ணா ஹீரோயின் ஆன்ட்டி பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. அவதான் இங்க வேலை பார்க்கணும்ல. அப்பாவை எதையோ தேடிட்டு இருக்க. ஹீரோயின் கரெக்டா அது எங்க இருக்கும்னு அதை எடுத்து கொடுத்துட்டு, உன் பர்ஸ் ஃபுல்லா எவ்வளவு வேஸ்டான பொருள் இருக்கு பாரு, நான் கிளீன் பண்ணி தரேன்னு ஹீரோன் அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து போக, நான் உன் இவ்வளவு ஹர்ட் பண்ணியும் என்கிட்ட ஏன் நல்லபடியா நடந்துக்கிறேன்னு அவ லைட்டா கில்ட்டியா ஃபீல் பண்றா. இன்னும் நேரா இங்க பார்க்க போறா. அவ என்னடானா அவளோட சைல்ட்ஹுட் திங்ஸ் எல்லாம் எடுத்து போறதுக்காக வச்சிருக்கா. நீ இந்த ஊருக்கு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கவும், சொல்லக்கூடாதுன்னு இல்ல, பிசினஸ்க்காக வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொருட்கள்ல லை டிடெக்டர் இருக்கு. சரி இதை வச்சு விளையாடலாமான்னு ரெண்டு பேரும் போய் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி உனக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்ல ஷாக் அடிக்கல. அதே கேள்வி இங்க கிட்ட கேட்க, அவளும் ஆமான்னு சொல்ல ஷாக் அடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கிற அந்த ஆள் நான் தானேன்னு கேட்க, அவன்
அவன் ஆமான்னு சொல்றான். ஆனா ஷாக் அடிச்சிடுது. அதே கேள்வி இங்க கிட்ட கேட்டா நீ இல்ல அப்படின்னு அவன் சொன்னாலும் ஷாக் அடிக்குது. மெஷின் தான் உடஞ்சிருக்குன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். இவன் இங்க என்ன பண்றான்? இன்னும் இவன் கூட நீ டச்ல தான் இருக்கியா அப்படின்னு கேட்க அவ சிம்பிளா பிசினஸ்னு சொல்லிட்டு டின் அங்கிருந்து வழி அனுப்பவரா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப இருந்துலாம் எனக்கு தெரியல, ஆனா அவன் மூலியமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பண்ண நீ நினைச்சனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டு போயிடா. இங்கோட மனசுல இது ஓடிட்டே இருக்கு. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வெளியில நின்று பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல வேலைக்கார பையனும் பிங்கும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா இங்க இருந்தா சரிப்படாது, நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு வேற ஒரு இடத்துல உட்காந்து 2 பேருமா பேசும்போதுதான் அன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, உனக்கு இன்னும் நீயா இல்லாம வேற யாராவது இருக்கணும்னு தோணுதான்னு கேட்டல. எனக்கு அப்படி தோணுனதுக்கு முக்கியமான காரணம் என் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஒரு ஸ்பெஷல் நாள் கூட இருந்ததில்ல. அதனாலதான் என் லைஃப்ல நான் இருக்கணும்னு எனக்கு தோணலங்கிற மாதிரி சொல்ல. இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உனக்கான நாள், உன்னோட ஸ்பெஷல் நாள்னு சொல்லி கண்டிப்பா நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பிளான் பண்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா சிசிடிவி வீடியோஸையும் பென்ட்ரைவ்ல போட்டு ஹீரோன் எடுத்துட்டு வந்திருக்கா. ரொம்ப நேரமா அதையே செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் கண்ணு ரொம்ப வலிக்குது. ஹீரோவும் போய் கண்ணு வலி போகிற மாதிரி மெடிக்கல்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்க அதை 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. அவன் என்ன பிளான் பண்றான்னு உனக்கு தோணுது? அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா என்னமோ போயிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்ல. அதே மாதிரி தான் ஆன்டி பொண்ணியும் வச்சு அவன் பேசிட்டு இருக்கான். போன டைம் மாஃபியா வச்சு அவங்க சீன் போட்டாங்களே, இந்த டைம் நிஜ மாஃபியாவை நாமளே இறக்கலாம், அவங்க வீட்டை கொள்ளையடிச்சு நம்ம பணக்காரங்க ஆயிடலான்னு கேவலமா ஒரு பிளான போடுறான். இதுக்கு ஆன்டி சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. ஆல்ரெடி நான் திருட ட்ரை பண்ணிருக்கேன், இந்த டைம் திருட்டு போச்சுன்னா கண்டிப்பா அந்த பழி எம்மாலதான் வந்து விழுகும். ஒருவேளை இது மூலியமா யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த பிளான் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அங்கிருந்து போயிட. அவங்க போனா போகட்டும், நான் சொல்றத கேளு, கண்டிப்பா நம்ம பணக்காரங்க ஆயிடலாம், உன் தங்கச்சியை விட நீ நல்லா வாழணும், உனக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு சொன்ன மேல் தான் தெரியுது ஹீரோயின் இவளை விட சின்ன பொண்ணு. கட் பண்ணா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. இவ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறா. இங்க வேலை பாக்குறனால இவளோட மெயின் வேலையே இவங்க கிட்ட இருக்கிற ஜெம் ஸ்டோன்ஸ், டைமண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விக்கிறது தான். அதை இவ ரொம்ப பக்காவா பண்ணி முடிச்சுடா. முடிச்சதும் ஹீரோயின் அவளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவளும் குடிச்சிட்டு அவசர அவசரமா இங்கிருந்து பாத்ரூமுக்கு கிளம்புறா. ஆனா வழியிலேயே ஆன்டி பிடிச்சி அவன் சொல்ல போறது எதையும் நீ பண்ண போறது இல்லல்ல, மாட்டிப்போம், சொன்னா கேளு அப்படின்னு ரகசியமா பேச இது அங்க இருக்கிற எல்லாரும் நோட் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்ப உன்னிப்பா நோட் பண்றாங்க. வந்து பேசிக்கலாம், நான் இங்கிருந்து கிளம்ப. ஹீரோயின் பின்னாடியே போனவங்க இந்த டிஷ்யூஸ் வச்சுக்கோ, ஆனா அதை கையில வாங்கினவ நீ ஏன் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்க, நான் உன்னை திரும்ப திரும்ப ஹர்ட் பண்றேனே, உனக்கு அது புரியலையா, என்கிட்ட நீ நல்லா நடந்துக்காத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறா, உன்கிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கிட்டா உனக்கு அது கில்ட்டியா ஃபீல் ஆகுதா, நீ என்ன வெறுக்கிறேன்னு தெரியும், ஆனா ஆன்டி அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா எங்க அம்மா மாதிரி தான் நானும் ஒரு பெண்ணை சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆல்ரெடி கஷ்டத்திலயும் கில்ட்டிலயும் இருந்தவ நான் எப்பவுமே உன்ன மாதிரி ஆக முடியாது, நீ நல்லா படிப்ப, நல்லா வேலை செய்யற, எப்பவுமே சந்தோஷமா இருக்க, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும், ஆனா எனக்கு அப்படி இல்ல, உன் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குன்னு நீ அழுகும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா உன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை ரொம்பவே மோசமா இருக்கு, ஒரு நல்ல விஷயம் கூட என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு அழுக. அப்படி யாரு சொன்னான்னு ஹீரோ கேட்டா அம்மாவும் ஓமும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சொல்றா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்ககிட்ட நான் நிறைய நல்ல விஷயத்த பார்த்தேன், நீ ஒவ்வொரு ஜெம் ஸ்டோனையும் காட்டி அதோட பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தா சின்ன குழந்தை கூட என் மூஞ்சியை பார்த்து அழுதுருக்கும் நமக்கு கிண்டலா சொல்ல. சின்ன குழந்தை மட்டும் இல்ல, நானே அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் வெறும் ரீட்டா தானே அவ பேரை சொல்ல. நீ வெறும் ரீட்டா இல்ல, நீ ரீட்டா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட குட் பாயிண்ட்ஸ் இருக்கும், கண்டிப்பா உனக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆன்ட்டியும் ஓமியும் அவளை பத்தி ஏதாவது நல்ல விதமா சொல்ல ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. இப்போ அவளை பத்தி அவளையவே சொல்றாங்க. ஆனா அவ என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. நீ ரொம்ப அழகா இருக்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது ரொம்ப பொறாமையா இருக்கும், உன்னை இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண வச்சதுக்கு சாரி, உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல எனக்கு புரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல. ஒவ்வொரு டைமும் நான் உன்னை ஹர்ட் பண்ணும் போதெல்லாம் நீ எனக்கு பண்ண நல்ல விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் வரும், எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட, நான் அதிகமா குடிச்சிட்டு வந்தா நீ எவ்வளவு அழகா என்ன கூட்டிட்டு போய் படுக்க வைப்பேன்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வரும், நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கற, நீ எப்பவும் எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருந்திருக்க, ஆனா நான் தான் ஒரு நல்ல அக்காவா இருந்ததில்ல, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காதன்னு 2 பேருமே அழுதுட்டே கட்டி பிடிச்சிக்க. ஒரு வழி அவங்க 2 பேருக்குள்ள இருந்த கோல்டு வார் முடியுது. இது எல்லாத்தையுமே ஹீரோ அப்பாவும் சித்தியும் கீழ இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. எப்ப இருந்து இவன் இவ்வளவு அழகா பேச கத்துக்கிட்டான், பாராட்டெல்லாம் செய்யறானே, இங்க யாருக்குமே அது தெரியாதுன்னு சித்தி சொல்ல. அப்பாவுக்கும் ஹீரோ இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷம். கட் பண்ணா டின் அப்பாவை பார்த்து இங்க பத்தி சொல்ல வந்திருக்கா. ஆனா அவங்க அப்பாவுக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இங்க எல்லாமே கால் பண்ணி சொல்லிட்டா. இனிமேல் உனக்கு ஏதாவது எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னா நீயே நேரடியா கேட்டு, எதுக்கு அவன் இவன் அனுப்பிக்கிட்டுன்னு அப்பா சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு போயிடுறாரு. உன் தப்பு நீ ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்க, இனிமேல் சீக்கிரமா அதை ரியலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டின் போகும்போது கையை பிடிக்கிறா. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒன்னும் இல்லைன்னு அனுப்பிடுறா. கட் பண்ணா ஹீரோ நடந்து போற வழியில ஹீரோ அப்பா போறாரு. அப்ப ஹீரோ நிப்பாட்டி, இன்னைக்கு நீ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சதை நான் பார்த்தேன், கொஞ்ச நாளா நான் இங்க இல்லாதப்ப நீ எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, குட் ஜாப் அப்படின்னு பாராட்ட. ஹீரோக்கு இது ரொம்பவே புதுசா இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இவரை திட்டி தான் பழக்கம், பாராட்டினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னடானா ஹீரோ
ஆன்ட்டி பொண்ணுகிட்ட ரொம்ப பாசிட்டிவாவும் ஆறுதலாவும் பேசினதெல்லாம் நினைச்சு உடனே ஹீரோ பக்கம் ஓடி வந்து, நீ திரும்பி என்ன பார்க்க வேணாம், இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன், என்னோட வீக்னஸ் நினைச்சு மத்தவங்க மேல நான் காட்டுற சிம்பத்தியை நினைச்சுன்னு என்னோட வீக்னஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் நானா இருக்க விரும்புறேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு அந்த கேள்வியை கேட்டுட ஹீரோனும் ரொம்ப சந்தோஷமா இதுக்காக தான் என் வாழ்நாள் பூரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கட்டி பிடிச்சிக்க. இப்படி இந்த எபிசோடு முடியுது.